அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஹம்தன் லிமன் ஹலக்கல் இன்சான் வஅல்லமஹுல் பயான் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வஅஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வபஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மாணவ மாணவிய செல்வங்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இந்த ஒட்டன் சத்திரம் தாலுகா மார்க்கம்பட்டியில் நடைபெறக்கூடிய மீலாது ஷரீஃப் விழா மற்றும் பொது கந்தூரி விழாவில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தக்கூடிய பாக்கியம் கிடைத்தமை குறித்து வல்லவனாம் அல்லாஹ்விற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை காணிக்கையாக்கி எனது வார்த்தைகளை தொடக்கம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஷ்ஷுக்ருலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, எனக்கு முன்பாக இரண்டு ஆலிம்கள், அறிஞர்கள் இரண்டு வேறுபட்ட தலைப்பில் பேசினார்கள். எனக்கு மூன்றாவதாக இன்னொரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது, வலிமார்களின் வாழ்க்கை ஓர் அற்புதம் என்று. இந்த மூன்றுமே வெவ்வேறு தலைப்புகளாக இருந்த பொழுதிலும் இன்றைய காலகட்டத்திற்கு மிக அவசியமான ஒன்று. என்னுடைய தலைப்புக்குள் நான் வருவதற்கு முன்பாக எனக்கு முன்னால் உரை நிகழ்த்திய அந்த பெருமக்களினுடைய அந்த உரையை நான் செவிமடுத்ததின் அடிப்படையில் ஓரிரு வார்த்தைகளை நான் இங்கே கூறிவிட்டு தரப்பட்ட தலைப்பிற்குள் இன்ஷா அல்லாஹ் நான் நுழைகிறேன். எனக்கு தரப்பட்ட நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உரையை நான் சரியாக நிறைவுபடுத்துவேன். அருமையானவர்களே, துவக்கத்தில் பேசிய ஆலிம் சகோதரர் அவர்கள் போதைக்கு அடிமையாகும் இன்றைய இளைஞர்கள் என்ற தலைப்பில் தன்னுடைய ஆதங்கத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது ஒரு மாபெரும் சதித்திட்டம். இது உலக அளவில் முஸ்லிம் இளைஞர்களை வீழ்த்துவதற்கான ஒரு சதி திட்டத்தை யூதர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நம்முடைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மதுவை குறித்து குறிப்பிடும் பொழுது ரஅசு குல்லி ஹதீஅத், எல்லா பாவங்களுக்கும் தலையானது என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே இதை நாம் கவனத்தில் கொண்டு இந்த மதுவிலே இருக்கக்கூடிய கேடு, தமிழில் அழகாக சொல்லுவான் குடி குடியை கெடுக்கும் என்று. அது குடும்பத்தை நாசப்படுத்திவிடும், சந்ததிகளை வீழ்த்திவிடும், நல்ல ஒரு சந்ததிகள் உருவாகாமல் அது தடுக்கும். அதுதான் அந்த யூதர்களினுடைய அடிப்படை நோக்கம். அவங்க அதைத்தான் கான்செப்டாக வைத்து
இதைத்தான் இன்றைய இளைஞர்களுக்கு, முஸ்லீம் இளைஞர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று சமீபத்திலே ஒரு போலீஸ் துறையை சார்ந்த அதிகாரி இது குறித்து பேசும் பொழுது, இன்றைய தமிழகத்தில் அதிகமான புதிதாக போதைக்கு ஆளாகக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே தொழிலாளிகள் பலர் அதில் இருக்கிறாங்க. நடிகர்கள் அது பெரிய காஸ்ட்லியான வெளிநாட்டு மதுக்களை அருந்தக்கூடியவர்களெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் சாதாரணமாக இந்த சரக்கு என்று சொல்லக்கூடிய இந்த அடிப்படை மதுவை அருந்தக்கூடியவர்களாக முஸ்லிம் இளைஞர்கள் புதிதாக உருவெடுத்திருக்கிறார்கள் என்பது அந்த காவல்துறை அதிகாரியினுடைய கருத்து. எனவே இதை நாம் கருத்தில் கொண்டு ஒவ்வொரு பகுதியிலேயும் இருக்கக்கூடிய ஜமாத்துக்கள், அங்கே இருக்கக்கூடிய உலமாக்கள், உமராக்கள் இதை கண்ணும் கருத்துமாக கவனத்தில் கொண்டு அந்த மாதிரி பிரச்சனையில் யார் சிக்கி இருக்கிறார்களோ, யார் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை மீட்டு எடுப்பதற்கான மென்மையான வழியை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் இங்கே சொல்லுவேன். இன்னொன்றையும் நான் இங்கே சொல்லுவேன். அதற்கு அடுத்து பேசிய சங்கைக்குரிய ஹதரத் அவர்கள் மீலாதும் மௌலிதும் என்ற தலைப்பில் அவர்கள் சில உரைகளை நிகழ்த்தினார்கள். இந்த மீலாது மௌலிது என்ற இந்த நிகழ்வு மஹப்பத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மஹப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. மீலாதுன்னு சொன்னால் யார் நடத்துவா? மஹப்பத்து உள்ளவங்க தானே கொண்டு வரவங்க, இல்லைன்னா அந்த மீலாதுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்றவாங்க. ஆனால் இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடலான்னு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. ரசூலோட பிறந்தநாள் இல்லை, நம்ம பிறந்தநாளையே கொண்டாடலாம், இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு இது ஏதோ இது வரைக்கும் சொல்லாத மாதிரியும், இப்போ என்னவெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒரு மனுஷன் பிறந்த நாளை கொண்டாடுறான், அவன் தன்னுடைய சந்தோஷத்தை வெளியிடுறான், இதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்குறாரு. யார் மீலாது விழா கொண்டாடுறது பிதாத்துன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர். சரி, நாம் அந்த செய்திக்கு போகலை. அருமையானவர்களை, இந்த மீலாது மௌலிது என்பதெல்லாம் மஹப்பத்தினுடைய அடிப்படை. இந்த ரெண்டுக்கும் இடையிலே ஒரு தொடர்பு இருக்குது. அந்த தலைப்புக்கும் இந்த தலைப்புக்கும் புகாரியிலேயே இந்த செய்தி வருகிறது. அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் ஒருவர் ரொம்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விருப்பமானவர் தான். ரொம்ப தமாஷாகவும் பேசுவார். அவர்களெல்லாம் மக்களெல்லாம் எப்படி அழைப்பார்கள் என்றால் ஹிமார் என்று அழைப்பாங்க. கழுத அப்படின்றது ஒரு பட்ட பெயரில் அவங்க என்ன செய்யறது, ஹிமார்னு அவங்க அழைப்பாங்க. அப்படி அழைக்கக்கூடியவர் ஒரு முறை மது அருந்தினார். மது அருந்திய பொழுது அவருக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ அந்த தண்டனை கொடுக்குமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தண்டனை கொடுக்கப்பட்டது. புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே நல்லா தான் பிரியமாக தான் இருக்கிறாங்க. இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சில விகடமான வார்த்தைகளை சொல்லி சிரிக்க வைக்கக்கூடியவரும் கூட, நகைச்சுவையாக பேசக்கூடியவர். அவர் மது அருந்தினார். அப்படி மது அருந்தியதின் வாயிலாக அவருக்கு தண்டனை தரப்பட்டது. இன்னொரு முறையும் அவர் மது அருந்தினார். இன்னொரு முறையும் தண்டனை தரப்பட்டது. இன்னொரு முறையும் மது அருந்தினார். இன்னொரு முறையும் தண்டனை தரப்பட்ட பொழுது அங்கே இருந்த ஒரு சஹாபி அவரை லானத்து செய்தார். இந்த தோழரை அல்லாஹ் லானத்து செய்வானாக என்று சபித்தார். அப்படி சபித்த போது, இதான் முக்கியமான இடம், சபித்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தலான், நீங்க என்ன செய்யக்கூடாது, அவரை ஏசக்கூடாது, சபிக்காதீங்க. ஏனென்றால் யுஹிப்புல்லாஹ வ ரசூலா, இந்த வார்த்தையை நீங்க பாருங்க, அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல என்ன இருக்கு? அப்ப நேசிக்கக்கூடியவர் ஏன் இப்படி இந்த காரியத்தை செய்தார் என்ற ஒரு கேள்வி எழுமா இல்லையா? அந்த கேள்விக்கான பதில் அதிலே இருக்கிறது. ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வினுடைய நேசம், ரசூலுடைய நேசம் யாருடைய நெஞ்சத்தில் இருக்கிறதோ அவர் பாவத்தை விட்டு வெளிவந்து விடுவார். இவர் அதிலே பழகி போனவராக இருக்கிறார். ஒரு கட்டத்தில் அந்த ஆசையை விட, எந்த ஆசை, மது அருந்த வேண்டும் என்ற ஆசையை விட அல்லாஹ் ரசூலினுடைய பிரியம், பாசம், அந்த நேசம் அதிகப்படும் பொழுது நிச்சயமாக அவர் வெளியே வந்து விடுவார். அப்படி ஒரு நிகழ்வு இவருக்கு நடக்கும் என்றார்கள். நடந்தது. நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால்,
இந்த மாதிரி நபர்களுக்கு, மது அருந்தக்கூடியவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு ஆற்றிய பங்களிப்பு எத்தகையது, அவர்கள் எந்த அளவிற்கு இந்த சமூகத்தோடு நடந்து கொண்டார்கள், நம்முடைய வெற்றிக்காக அவர்கள் செய்த அர்ப்பணிப்புகள் எத்தகையது, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருமே சுவனம் போய் சேர வேண்டும் என்பதில் அக்கறை கொண்டவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். உன்னுடைய ஒவ்வொரு வாழ்வின் பகுதியையும், அந்த இளைஞனை பார்த்து, உன்னின் ஒவ்வொரு வாழ்வின் பகுதியையும் ஒவ்வொரு பகுதியையும் சிறப்பான பகுதியாக மாற்ற வேண்டும் என்பதில் எத்துணை அற்புதமான வழிகாட்டுதல்களை அவர்கள் தந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அந்த இளைஞர்களுக்கு நாம் எடுத்து சொல்லி, அந்த உரையின் வாயிலாக அவர்களுடைய இதயத்தில் ஒரு பிரியம் வந்துவிடுமேயானால் அவங்க அதை விட்டு வெளியில் வந்துடுவாங்க இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரி போதனைகளை, அவங்களுக்கான கவுன்சில்களை நீங்கள் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதையும் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் வழியாக போதிக்கிறார்கள். பிரான்சிலே நடந்த ஒரு நிகழ்வை நான் இங்கே நினைவூட்டுவேன். 2 பேர் அவர்கள் என்ன செய்தார்கள், இவர்களை எல்லாம் பாவம் செய்ய வைக்க வேண்டும், இவர்களை எல்லாம் முஸ்லிம்களை, அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள் என்று பாவம் செய்ய வேண்டும், முஸ்லிம்கள் தான் இந்த உலகத்திலே தீவிரவாதிகள் என்பதை காட்ட வேண்டும், அதற்கான காரியங்களை செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது இன்னொரு நபர் அங்கே இருந்தவர் சொன்னார், ஒருபோதும் நீங்கள் முஸ்லிம்களை ஒரு காரியத்திலிருந்து வெளிக்கொண்டு வரும் வரை அவர்களை நீங்கள் ஜெயிக்க முடியாது, அவர்களை ஒட்டுமொத்தமாக நீங்கள் அழிக்க முடியாது. என்னன்னு கேட்கும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்த அன்பை அவர்களுடைய இதயங்களிலிருந்து நீங்கள் பிடுங்கி விடுவீர்களே, ஆனால் அவர்களை எப்படி வேண்டுமானால் நீங்கள் மாற்றிட்டு போகலாம். நாம் புரிகிறோமா இல்லையா? உண்மையிலேயே ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் தவறுக்கு அடிப்படையாக அவன் அடிமையாக ஆகிறான் என்றால், கண்மணி நாயகத்தினுடைய அன்பை, மஹப்பத்தை இதயத்திலிருந்து வெளியே கொண்டு வரும் பொழுது அவன் எந்த காரியமும் செஞ்சிருவான். நீங்க சில சமயங்களில் பாருங்க, சில பேர் தொழமாட்டான், குரான் சரியாக ஓத மாட்டான், முஸ்லிம்களான பேர்களில் முஸ்லிம்களாக இருப்பான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி யாராவது தப்பா பேசினா அருவாளை தூக்கிடுவான். இருக்கிறாங்களா இல்லையா? இவர்கள் ஒரு காலகட்டத்தில் ஜெயித்து விடுவார்கள். இதையும் புகாரி பேசும், இன்னல்லாஹ யுஅய்யிது தீன பிர்ரஜுலின் ஃபாஜிர், கெட்ட மனிதனை கொண்டு அல்லாஹ் இந்த தீனை வலுப்படுத்துவான் என்கிறார்கள். இதையெல்லாம் நான் இங்கே சொல்லுவதற்கான அடிப்படை காரணம், நம் பிள்ளைகள் இது போன்ற பாவங்கள் இருந்து வெளியே வருவதற்கான அற்புதமான வழிகாட்டுதல்கள் என்பது மஹப்பத்து ரசூல் தான் என்பதை நாம் புரிந்து கிடணும். அதை நீங்க சரியா கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, பிள்ளைகள் தப்பு பண்ண மாட்டாங்க, அந்த தப்பிலிருந்து வெளியே வந்துடுவாங்க. அறியாமையில் செய்திருந்தால் அவர்கள் தௌபா செய்வார்கள். எனவே அந்த பிள்ளைகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த அன்பை ஊட்ட வேண்டும் என்பதுதான் இந்த மௌலிது மீலாதினுடைய ரகசியம். மீலாது மௌலிதுகள் நடத்துவதன் மூலமாக அந்த அன்பை இதயங்களிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்று. நீங்க பாருங்க, அம்மா எவ்வளவோ அந்த பிள்ளைக்கு உதவி செஞ்சிருப்பான், அந்த பையனுக்கு அம்மா எவ்வளோ உதவி செஞ்சிருப்பாங்க, அவர் அத்தா எவ்வளோ உதவி செஞ்சிருப்பாங்க, அவனை படிக்க வச்சிருப்பாங்க, அவனுடைய படிப்புக்காக வேண்டி தன்னுடைய முழு காலத்தையும் உழைத்து, மாடாக உழைத்து, அதிலே கிடைக்கக்கூடியவைகள்லாம் என் பிள்ளை படித்து நல்ல போஸ்ட்டுக்கு வரணும், நாளைக்கு நாம என்ன இயலாத காலத்தில் நம்மை அவன் காப்பாற்ற வேண்டும் என்றெல்லாம் கற்பனை பண்ணியிருப்பாங்க இல்லையா? அது ஒரு நல்ல விஷயம் தான், தப்பான விஷயம் இல்லையே. நம் பிள்ளை ஒரு காலகட்டம் 60 வயதை கடந்து வரக்கூடியவர்களை அவர்களுடைய பிள்ளைகள் அமர வைத்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டியது பிள்ளைகளினுடைய கடமை, அது இல்லை தானே? இல்லையா? ஆனால் அப்படி நடக்கிறதா என்றால் பெரும்பாலும் இல்லை என்பதுதான் இன்றைய கணக்கெடுப்பினுடைய குறிப்பு. இப்போ உதாரணமா நீங்க பாருங்க. ஆனா அதே சமயத்தில் தாய் தந்தையர்கள் அவன் சொன்னா கேட்கறது இல்லை, தாய் தந்தைகள் சொன்னா அவன் கேட்கறது இல்லை. அவங்க அத்தா எவ்வளோ சொல்லியிருப்பாரு, அம்மா எவ்வளோ சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்க மாட்டான். அதே சமயத்தில் ஒரு நடிகன் சொல்றான்னு வைங்க, எடுத்துக்கிடுவான். ஏன்? அந்த நடிகனினுடைய ரசிகன் இவன். காரணம் என்ன? அவனை இவன் நேசிக்கிறான். அவனுடைய பேரு ரசிகன் வச்சிருக்கிறான் பாருங்க. ரசிச்சு ரசிச்சு அவனுடைய அடிமையாக ஆகிவிட்டதற்கு பிறகு அந்த பிரியத்திலே, அது நல்ல பிரியமா, அது பாத்திலான பிரியம்.
சரி, அந்த பாத்திலான பிரியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நடிகன் ஒரு செய்தியை சொன்னால் கொடியை தூக்குறான். ஏன் கொடியை நீ தூக்குற? பிரியம். இது தப்பான ஒரு பிரியம். அவன் எதை சொன்னாலும் இவன் கேட்கிறான் என்ற ஒரு நிலை உருவாகிறதா இல்லையா? தப்பான தலைவர்கள் வழிகாட்டினால் அந்த தலைவர்கள் சொல்வதை இவன் கேட்கிறானா இல்லையா? அது அவர் இந்த கருத்தில் சொன்னார், அந்த கருத்தில் சொன்னார், முஸ்லீம்கள்லாம் ஷைத்தான் சொன்னதுக்கு கருத்தம் இப்படி அப்படின்னு எப்படி இல்லாம பேசுறோமா இல்லையா? எப்படிலாம் நம்ம பேசுறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். அருமையான பெருமக்களை, காரணம் அந்த நேசம். அது பிழையான நேசமாக இருந்தாலும் அந்த பிழையான பேச்சை சரிப்படுத்தி பார்க்கிறான். இதையே நீங்க அப்படி மாத்தி பாருங்க. சரியான நேசமாக இருந்தால் அப்போது அவன் கேட்பானா இல்லையா? அந்த நேசம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வந்து விட்டால் அந்த பிரியத்தை அங்கே கொண்டு வரும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேசம் அவனுடைய இதயத்தில் பதிவாகிய பொழுது அவன் செய்யக்கூடிய காரியங்கள், நடவடிக்கைகள் அத்துணையும் சிறப்பானதாக அமையும் இன்ஷா அல்லாஹ். ஆக இங்கிருந்து நாம் சொல்ல வருவது என்னவென்றால், நம் பிள்ளைகளை சரியான முறையிலே வார்த்தெடுப்பதற்கான வழி மஹப்பத்துர் ரசூல் மட்டும்தான். அதில் தான் இந்த பிரான்சியன் சொன்னான், நீங்கள் ஒருபோதும் இந்த சமூகத்தை வீழ்த்த முடியாது, அவனுடைய இதயத்தில் இருந்து அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெயரை நீங்கள் தூக்கும் வரை என்றான். இன்னைக்கு ஒரு பெரிய அச்சாணி அது சகோதரர்களே. அப்படிப்பட்ட ஒரு அச்சாணியாக இந்த அற்புதமான இந்த பெயர் திகழ்கிறது. உலகத்திலேயே இன்றைக்கு அதிகமான பெயர் முஹம்மது என்று தானே சூட்டப்பட்டிருக்கிறது. இருக்கிறதா இல்லையா? நீங்க உலகத்தில் நீங்க எந்த பெயர், அது தமிழ் பெயராக இருக்கட்டும், ஆங்கில பெயராக இருக்கட்டும், பிரெஞ்சு பெயராக இருக்கட்டும், அரபு பெயராக, எந்த பெயரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு அதிகமாக உச்சரிக்கக்கூடிய பெயர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அவர்களுக்காக விழா நடத்துவது என்பது, அவர்களுக்காக மௌலிது ஓதுவது என்பது இந்த சமூகத்தினுடைய தார்மீக கடமை. இதை எப்போது நாம் விடுகிறோமோ நம்முடைய பிள்ளைகள் வழி தவறுவர். இது அடிப்படை, இது ஃபவுண்டேஷன், இது ஃபண்டமெண்டல். இதை நாம் விடுக்கும் பொழுது நம் பிள்ளைகள் வழி தவறி செல்வதற்கான வாய்ப்புகளினுடைய கதவு விரிய திறக்கிறது. எனவே இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் அதையும் செய்ய வைப்பார்கள் நம்முடைய மக்களை கொண்டே. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர்களை கொண்டே இந்த யூதம் இதை செய்ய வைக்கிறது. நீ நடத்தாதே, மீலாது விழா கொண்டாடாதே, மௌலிது ஓதாதே, இதெல்லாம் பித்அத் என்று சொல்ல வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் இந்த சமூகத்தை தூரப்படுத்துகிறது. கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. அவன் தன் தலைவனை பத்தி எப்படியோ பேசுறான். என் தலைவன் எப்படி தெரியுமா? எவ்வளவு பெரிய அறிவாளி தெரியுமா? யார் எதை கேட்டாலும் பதில் சொல்லுவார் தெரியுமா? அதை சொல்லுவார் தெரியுமா? அப்படிங்கிறான். அவன் தலைவரை திட்டா கோவம் வருது, வருதா இல்லையா? அவன் தலைவரை திட்டா கோவம் வருது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சாதாரண மனிதர் என்று சொன்னால் சந்தோஷப்படுறான். இவன் யார்? இவனை எங்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் இந்த இயக்கங்கள் என்பதை நாம் கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிடுவேன். எனவே இந்த இரண்டு தலைப்புக்கும் உள்ள தொடர்பை நான் உங்கள் முன்னால் நிறுத்தி இருக்கிறேன். நம் பிள்ளைகளை இது போன்ற பாவ பழிகளிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான அற்புதமான வழிகாட்டுதலாக அமைவதுதான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொள்ளக்கூடிய அன்பு, பிரியம். அப்படி நீங்கள் பிரியத்தை கொண்டு பாருங்கள், அது எப்படியோ அந்த பிள்ளைகள் எல்லாம் மாறி போய்விடும். அல்லாஹ் நம் பிள்ளைகளை, நம்முடைய சந்ததிகளை அப்படி பாசம் மிகுந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆஷிக்குகளாக அல்லாஹ் மாற்றி தருவானாக. நான் என்னுடைய தலைப்புக்குள் வருகிறேன். எனக்கான தலைப்பு வலிமார்களின் வாழ்க்கை ஒரு அற்புதம் என்பது ஒரு தலைப்பு. இது நீண்ட செய்திக்கு உள்ளது. இவர்களை குறித்து அல்லாஹ் முதல்ல என்ன சொல்றான் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. யார் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அதிலே உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே மலக்குமார்கள் வந்து செல்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்போ நாம பார்க்குறோம், நாம ரப்புன்னு யாரை சொல்றோம்? அல்லாஹ்வை தான் சொல்றோம். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இறைவன் இல்லை. அதில் எந்த மாற்று கருத்தாவது இருக்குதா? யாருக்கும் ஒரு துளியும் கூட இல்லை. அதிலே நாம் உறுதியாக இருக்கிறோமா? ஆமாம், உறுதியாக இருக்கிறோம். நம்ம இடத்துல மலக்குமார்கள் வர்றாங்களா, வந்து போறாங்களா?
வந்து போகிறார்கள் என்பது மாத்திரமல்ல, அல்லா தகாஃபு வலா தஹ்சனு வஅபிஷிரு பில் ஜன்னத்தில் லதி குந்தும் துஆதுன், நீங்கள் பயப்பட வேணாம், கவலைப்பட வேணாம், உங்களுக்கு சொர்க்கம் இருக்கு, உங்களுக்கு வாக்கு அளிக்கப்பட்ட அந்த சொர்க்கம் உண்டு. நாங்கள் யார் தெரியுமா? அந்த மலக்குமார்கள் சொல்கிறார்கள், நஹனு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் உங்களுடைய பணியாளர்கள், உங்களுக்கான உதவியாளர்கள். மலக்குமார்கள் சொல்றாங்க, அந்த யார் எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி அதிலே உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் இதெல்லாம் நடக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்து சொல்றான், உங்களுக்கு ஆகிரத்தில் நீங்கள் விரும்பியதெல்லாம் உங்கள் வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், நாளை மறு உலகத்தில் நீங்கள் எதெல்லாம் உங்களுடைய மனசு விரும்புதோ அதெல்லாம் கிடைக்கும். உங்க மனசு எதெல்லாம் விரும்புதோ அதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ மா தத்தஊன், எதெல்லாம் வேணும் என்று வாதிடுகிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வேணுமா என்று அல்லாஹ், இது இறைவனுடைய ஒரு அற்புதமான விருந்தாக அது அமையும் என்றெல்லாம் மலக்குமார்கள் சொல்லுவாங்க. யார்கிட்ட? எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி அதிலே உறுதியாக இருக்கக்கூடியவர்களிடத்தில். இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, நம்ம அல்லாஹ் தானே சொல்கிறோம், நம்ம இறைவன், எங்களுடைய இறைவன் அல்லாஹ், ரப்பு இறைவன் அல்லான்னு நம்ம சொல்கிறோம், அதில் நம்ம உறுதியாக இருக்கிறோம். இதில் யாருக்கு எந்த தடமாற்றம் இல்லை. இப்போ என்ன சொல்கிறதா தான் எங்கிட்ட மலக்குமார்கள் வரல, உங்ககிட்ட வர்றாங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு பொதுப்படையாக பேசுவதாக இருந்தால் இல்லை என்பது தான் பெரும்பாலான பதிலாக அமையும். அப்படி மலக்குமார்கள் வரவில்லை, வர்றதா இருந்தா அவங்க சொல்லியிருப்பாங்க, எங்கிட்ட மலக்குமார்கள் வந்தாங்க, இப்படி பேசுனாங்க அப்படின்னா வெளியில வந்திருக்குமா இல்லையா? அந்த செய்தி எங்காவது வெளிவருகிறதா என்றால் இல்லையே. எங்கோ எப்போதாவது வெளிவருகிறது, வருது, எங்கோ எப்போதோ வழிகிறது. கடந்த காலத்திலே வரலாறுகளை படித்திருக்கிறோம். இப்போது அது இருக்கா? இருக்கு. இப்போது அத்தகையவர்கள் இருக்கிறாங்கன்னா இருக்கிறாங்க, எல்லா காலத்திலையும் இருப்பாங்க. ஆனால் அது காலம் செல்ல செல்ல அருகி வருகிறது, குறைந்து வருகிறது என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை, கருத்து வேறுபாடு இல்லை. இப்ப நமக்கும் அவங்களுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்ன? நாமும் ரப்பு அல்லாங்கிறோம், யாரிடத்துல மலக்குமார்கள் வர்றாங்களோ அவங்களும் ரப்பு அல்லான்னு தான் சொல்றாங்க, நாமும் அதுல உறுதியாக தான் இருக்கிறோம். அல்லாவுக்கு இணையாக இன்னொரு இறைவனை, ஒரு இலாகை நாம் கொண்டு வரப்போவது இல்லை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஒருபோதும் நாம் அந்த நிகழ்வை விட்டும் வெளியாகாமல் இருப்பதற்கு, அந்த ஏகத்துவத்தை விட்டும் வெளியேறாமல் இருப்பதற்கு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அருமையானவர்களே, அப்படிதான் நாம இருக்கிறோம். அப்ப ஏன் நம்ம கிட்ட வரல அப்படின்னு கேட்டா, தஃசீர்ல தெளிவா எழுதுவாங்க, சும்மா அல்லாஹ் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா போதாது. அல்லாஹ் எதை ஏவினானோ அதை செய்யணும், எதை விளக்கினானோ அதை விட்டும் தவிழணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் என்னுடைய இறைவன் என்று சொன்னதற்கான அர்த்தம். நீ ரப்பு அல்லான்னு சொல்றான், அவன் சொல்றதை நீ செய்யலையே. சாதாரணமாக ஒரு எஜமான் கூட தேவையில்லை, ஒரு முதலாளி, ஒரு முதலாளி இடத்துல ஒருத்தன் வேலைக்கு இருக்கிறான், நல்ல சம்பளம் கொடுக்கிறாரு அவரு, அந்த முதலாளி கொடுக்கிறாரு, தம்பி நாளைக்கு நீ 8 மணிக்கு இங்க வந்தாகணும், நீ நாளைக்கு 8 மணிக்கு நீங்க வந்தாகணும், ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஒரு கஸ்டமரை நாம் சந்திக்க வேண்டியது இருக்குது, ஒரு பெரிய பிஸ்னஸ் என்று சொன்னா அவன் 7:55 ஆஜராயிருப்பான். இருப்பானா இல்லையா? முதலாளி கூப்பிட்டுட்டாரு, போவானா இல்லையா? தம்பி நீ இந்த இடத்துக்கு போ அண்டா போவான், அதை வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வருவான், இதை இந்த இடத்துல போய் கொடுத்துட்டு வா, கொடுத்துட்டு வருவான். அப்ப கொடுக்கல் வாங்கல் பேச்சு நடை எல்லாம் யாருடைய உத்தரவின் பிரகாரம் நடக்கிறது என்றால், முதலாளி என்ன சொல்கிறாரோ அது. அதையும் தாண்டி அடிமை எஜமான் இருக்கிறாங்கல்ல, இப்போ அது பெருசாக இல்லை, ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அப்போ அந்த அடிமைக்கு சுயமாக பேசுவதோ சுயமாக கருத்துக்களை சொல்வதற்கோ கூட உரிமை இல்லை. இருக்கா? எஜமான் என்ன சொன்னானோ அதை செஞ்சிடணும். இதை தவிர்த்து என்ன, காசுக்கு வாங்கப்பட்டவன் ஒரு அடிமை, அவன் என்ன சொல்றானோ அதை செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் யாருக்கு உண்டு? அந்த அடிமைக்கு உண்டு. மாற்றாக செய்வதற்கோ மாற்று கருத்து சொல்வதற்கோ அவனுக்கு உரிமை இல்லை. இப்ப எஜமான் என்ன சொல்றானோ அதை இவன் செய்யறான் அடிமை, முதலாளி என்ன சொல்கிறானோ அதை தொழிலாளி செய்கிறானா இல்லையா? அப்ப இதையெல்லாம் தாண்டிய முதலாளி அல்லவா ரப்பு.
அவன் சொன்னதெல்லாம் நம்ம செஞ்சிட்டோமா? செஞ்சு பாருங்க, மலக்குமார்கள் வர்றாங்களா இல்லையான்னு செஞ்சு பார்க்கணும். வந்துருவாங்க. இது அவன் சொன்ன அஸ்தகுல் காயிலின், அவனை விட மிக உண்மையானவன் யாரும் இல்லை அல்லவா? அல்லாஹ் தன்னை அப்படித்தான் சொல்கிறான். நான் யார் தெரியுமா? பேசக்கூடியவர்களிலே மிக்க உண்மையானவன் நான். நான் வாக்கு மாறுவது இல்லை, நான் சொன்னதை வீழ்த்துவது இல்லை, நான் தருவேன் என்றால் தருவேன். அப்படித்தான். எனவே என்னை விட உண்மையாளர்கள் வாக்காளிகள் யாரும் கிடையாது என்கிறான். ஆக அவன் என்ன சொன்னானோ அதை அப்படியே செய்தவர்களும், எதை விலக்கினானோ அதை விட்டு விலகி நின்றவர்களும் தான் அவுலியாக்கள். அவர்களிடத்திலே மலக்குமார்கள் வருகிறார்கள், இந்த சுப செய்திகளை பேசுகிறார்கள். என்ன, நீ கடந்த காலத்தில் நிறைய நிகழ்வுகள் இருக்கு, ஏகப்பட்ட நிகழ்வுகள், செய்திகள், இது சம்பந்தமான வரலாற்று குறிப்புகள் நாம் பேசுவதாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் ஃபஜ்ர் வரைக்கும் பேசலாம். அந்த நான் பேசுறதாக இருந்தாலே எவ்வளவோ சிறந்த மாபெரும் அறிஞர்கள், ஞானிகள் இந்த மண்ணிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும் பெரும் உலமாக்கள் இருக்கிறாங்க. அவங்க கடல் மாதிரி அள்ளி கொட்டுவார்கள். அவ்வளவு இல்மை அவர்கள் படித்திருக்கிறார்கள், தங்களுடைய இதயத்தில் சிந்தனையிலே சேமித்து வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படி வாழ்ந்தவர்கள், அல்லாஹ் என்றால் அல்லாவுக்காகவே வாழ்பவர்கள், அல்லாவுக்காகவே நேசிப்பவர்கள், அல்லாவுக்காகவே வெறுப்பவர்கள். தங்களுக்கென்று ஒரு சுயம் இருப்பதாக அவங்க கருத மாட்டாங்க. அவங்க தனக்கு எதிராக யாரையும் பார்ப்பதில்லை, தனக்கு ஆதரவாக யாரையும் பார்ப்பதில்லை. மாறாக அல்லாவோடு யார் இருக்கிறார்களோ அல்லாஹ் வாளாக்களை தங்களுடைய நேசர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். அல்லாவுக்கு விரோதமாக யார் அல்லாவுக்கு பிடித்தம் இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை இவர்கள் தங்களுக்கும் பிடித்தம் இல்லாதவர்களாக ஆக்கிக் கொள்வாங்க. இதுதான் கான்செப்ட். இப்படிப்பட்டவர்களிடத்தில் இந்த மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள். இன்றளவும் இது நடக்கிறதா என்றால் நடக்கும். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க, கியாமத் வரை ஒரு கௌம் இருந்து கொண்டே இருக்கும், ஒரு தாயிஃபா இருந்து கொண்டே இருக்கும், சத்தியத்தின் மீது இருக்கும் என்றார்கள். அது இருக்கும். சுஃபியானு ஸௌரி ரலியல்லாஹு தஆலா, சய்யிதுனா சுஃபியானு ஸௌரி ரலியல்லாஹு தஆலா மாபெரும் ஞானி, மாபெரும் அறிஞர், சட்ட மேதை. இன்னும் சொல்லப்போனால் மதுஹபுக்குரிய இமாம்கள் என்று நாம் பார்க்கிறது ஒரு 4 பேரை தான். ஒரு மதுஹபுக்குரிய இமாம்கள் என்று யாரை பார்க்குறோம்? இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரலியல்லாஹு தஆலா, இமாமுல் மதீனா மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா, இமாம் மக்கா இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா, இமாம் பக்தாத் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி. இந்த 4 பேர் தான் 4 மதஹப். இதுதான் இப்போ இருக்கு. ஆனால் ஒரு கட்டத்தில் இப்படி மதுஹபுகளை உருவாக்குவதற்கான சட்ட விளக்கங்களை அவர்கள் தந்து தந்து மக்கள் என்ன செய்யிட்டாங்க, அதை பின்பற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது இருக்கு, 4 மதுஹபுகள் இருக்கு. அப்படி சட்ட விளக்கங்களை தந்த மாபெரும் இமாம்களில் ஒருவராக சுஃபியானு ஸௌரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த மதுஹபாக அது வெளியில வரல. அவங்களும் இருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய அறிவாளி, அவ்வளவு பெரிய ஞானி. ஒரு கட்டத்தில் அவங்க பேர் சுஃபியான் தான், ஸௌரி கிடையாது, சுஃபியான். அவங்க ஒரு தடவை பள்ளிக்குள்ள போறாங்க. போகும்போது அவங்க தன்னுடைய இடது காலை உள்ள வைக்கிறாங்க. பள்ளிக்குள்ள போகும்போது வலது கால் வைக்கணும் இல்லையா? நம்மலாம் கவனிச்சு போறோமா இல்லையாங்கிறது தெரியாது. போகும்போது வலது காலை உள்ள வைக்கணும். வீட்டுக்குள்ளே செல்கிறீர்களா, வலது காலை வையுங்கள். கடைக்குள்ளே செல்கிறீர்களா, வலது காலை வையுங்கள். உங்களுடைய தோட்டத்துக்குள்ளே செல்கிறீர்களா, உங்களுடைய கிடவுனுக்குள்ளே நீங்கள் செல்கிறீர்களா, வலது காலை வையுங்கள். அங்கிருந்து வெளியே வருகிறீர்களா, இடது காலை வைத்து வெளியே வாருங்கள். இந்த உலகத்தில் இந்த காலை எப்படி வச்சு போகணும், ஒரு கடைக்குள்ளே, வீட்டுக்குள்ளே, தோப்புக்குள்ளே இப்படி போகணும்னு சொன்ன மார்க்கம் இதை தவிர வேறு யார் இருக்கா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர வேறு யார் இதெல்லாம் சொல்லி தந்திருப்பா? அட இதில் எந்த காலை வச்சு போனால் என்ன இருக்கு? அப்படி நம்ம சிந்திக்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்கம், ஒரு பண்பை எல்லாவற்றிலும் கற்றுத்தந்தார்கள், எல்லாவற்றிலும் கற்றுத்தந்தார்கள். அது ஒரு தனி தலைப்பாகவையும் நான் அதுக்குள்ளே போகலை. ஆக வீட்டுக்குள்ளே போவதாக இருந்தால், மஸ்ஜிதுக்குள்ளே நுழைவதாக இருந்தால் வலது காலை வச்சு நுழையணும். டாய்லெட்டுக்குள்ளே போகிறதா தான் இடது காலை முதல்ல வைக்கணும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் நம்முடைய நடைமுறைகளை கொண்டு வருகிறோமா என்று நாம் கவனிக்கணும். இதெல்லாம் ஒரு சின்ன சுன்னத்து தானேன்னு போகக்கூடாது. சுன்னத்து என்று நினைக்கணும், தானே அல்ல, சுன்னத்து அது என்று அந்த அடிப்படையில் ஒரு தடவை இவர்கள் தவறி இடது காலை உள்ளே வைத்தார்கள். பள்ளிக்குள்ள போகும்போது ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்திருக்கலாம், இடது காலை உள்ள வச்சுட்டாங்க. பாவியா
பெரும் பாவமா? இல்லை. ஒரு அசரீரி முழங்கு அட காள மாடு அப்படின்னு ஒரு சத்தம் வருது. காள மாடு தான் என்ன செய்யும்? இடது காலம் முன்னால் வைக்கும். காள மாடு இருக்கு பாருங்க, அது முதல்ல லெஃப்ட்டை தான் வைக்கும், அதுக்கு ரைட்டை வைக்கும். இப்படி தான் நமக்கு இங்கிலீஷ்காரன் படிச்சு வந்திருக்கிறான். லெஃப்ட் ரைட்னு படிச்சு வந்திருக்கிறான். நாமளும் அதை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்படிடா படிச்சிருக்கணும்? ரைட் லெஃப்ட்னு படிச்சிருக்கணும், வலது இடதுன்னு படிச்சிருக்கணும். அவன் எப்படி படிச்சிருந்தான்? லெஃப்ட் ரைட். அதுவே நம்முடைய ரத்தத்தில் ஊறிவிட்டது. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அப்படிதான் படிச்சு கொடுக்குறோம். நம்ம நாட்டில் உலக எங்கும் அதுதான் நடக்கிறது. லெஃப்ட் ரைட்டு தான் ஆயிடுச்சு. எந்த பக்கமாக ஓட்டிட்டு போகிறோம்? காரை இடது பக்கமாக ஓட்டிட்டு போகிறோம். ஆனால் எப்படி இருந்தது? உலகம் முழுவதும் வலது பக்கம் வாகனிப்பது தான் இருந்தது. இன்னைக்கு நீங்கள் அமெரிக்காவுக்கு போங்க, வலது பக்கம் தான். அரபு நாடுகளை விடுங்க, வலது பக்கம் போகுதுன்னு வைக்கும், அவன் முஸ்லீம்கள் அப்படின்னு. அமெரிக்கா எங்கெல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சி செய்ததோ அங்கெல்லாம் அந்த மாற்றத்தை அவன் கொண்டு வந்தான். இஸ்லாத்திற்கு எதிரானதாக அமைய வேண்டும் என்று அவன் விரும்பினான் பிரிட்டிஷ். ஆக அந்த அடிப்படையில் லெஃப்ட் ரைட் அவன் படிச்சு கொடுத்துட்டு போயிட்டான். நாம அதை பின்பற்றிக்கிட்டே இருக்கிறோம். ரைட் லெஃப்ட்ல சொல்லி இருக்கணும். சரி, இமாம் சுஃபியான் அவர்கள் உள்ள போறாங்க. யா சௌர் காளை மாட்டேன்னு ஒரு அசரீரி வருது. திகைச்சிட்டாங்க. வெளியில வந்து தௌபா செய்து வலது காலை உள்ள வச்சு போனாங்க. இது சப்ஜெக்ட். இப்போ நாம கேட்குறோம், நாம எத்தனை தடவை போயிருக்கலாம். வீட்டுக்குள்ளே இடது காலை வச்சு போயிருக்கலாம், பள்ளிக்குள்ளே இடது காலை வச்சு போயிருக்கலாம், அல்லது நம்ம ஏதோ ஒரு சிறிய தவறுகள், ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கலாம், அல்லது பின்னம் பெரிய பாவங்கள் செஞ்சிருக்கலாம். என்னைக்காவது அவருடைய அசரீரி முழங்கி நம்மை தடுக்கிறதா, நம்மை பாதுகாக்கிறதா, நம்மை திருத்துகிறதா? இல்லை. அப்ப அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்க? அவங்க தவறு செய்தால் அதை திருத்தும் பொறுப்பையே அல்லாஹ் எடுத்துக்கிறான். எவ்வளவு பெரிய விஷயம் யோசிக்கணும். இன்னைக்கு ஒலிமார்கள் என்ன சொன்னா, அவங்கெல்லாம் ஒலிமார்கள் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறான். அப்படி இல்லைன்னு ஆக்குறான். இந்த இளைஞர்களினுடைய சிந்தனைகளை எப்படி மழுங்கடிக்கிறார்கள் என்று வைப்பார்கள். இதெல்லாம் பெரிய ஆபத்தானது. இந்த சமுதாயம் அழிவு பாதையை நோக்கி செல்வதற்கான வார்த்தைகள் அது. எப்படி அல்லாஹ் பாதுகாக்கிறான்? ஒரு சின்ன விஷயம், இடது காலை உள்ள வச்சுட்டு போயிட்டாங்க. எப்பவும் போறால ஏதோ ஒன்று நடந்துட்டு, ஒரு எதிர்பாராத விதமாக அது நடந்து விட்டது. அப்படி போற ஆள் இல்லை. இது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளணுமா? அப்படின்னா தேவையில்லை, அப்படின்னு போயிட்டு இருக்கலாம். ஆனால் ரப்புல் ஆலமீன் அவர்களை பார்த்து இந்த சமூகம் பின்பற்ற வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். எவ்வளவு தூர நோக்கத்தோடு நீங்க பாருங்க. சுஃபியான் அப்படி நடந்திருக்கிறாங்க அப்படின்னு வந்துருமா இல்லையா? ஏன்னா அவங்களெல்லாம் ஒரு முன்னோடியாக இருக்கிறார்கள். எனவே உலமாக்களாக இருக்கக்கூடியவர்கள், இமாம்களாக இருக்கக்கூடியவர்கள், அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வது என்பது அவசியம். அவங்க தன்னுடைய வாழ்க்கையை நோக்கி ஒரு சமூகம் பார்த்து கொண்டு இருக்கிறது, கண்காணித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் கவனத்தில் கொள்ளணும். நம்முடைய பிழை, இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பெரிய விலாயத்து உள்ளவங்க, அவங்க பெரிய விலாயத்து உள்ளவங்க. அவங்க ஒரு பகுதியில் அவங்க நடந்து போகும்போது இந்த ஒரு பகுதியில் சகதி இருந்தது. வரலாற்றில் பிரபல்யமாக பேசப்படக்கூடிய ஒன்று. ஒரு இளைஞன் கடப்பட ஒரு சின்ன பையன் தான், அவன் வேகமாக போகிறான். தம்பி வலிக்கு விழுந்துடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இமாமுல் ஆலம் சொல்கிறாங்க, அவன் ரொம்ப விவரமான பையன். அவன் சொன்னான், இமாம் அவர்களே, நான் விழிக்க விழுந்தா எனக்கு மட்டும்தான் அடி விழும், நீங்கள் விழுந்துட்டு அந்த சமுதாயத்துக்குமே அடி விழுந்துருன்னா. எப்படி பேசுகிறாங்க பாருங்க. ஆனால் அது இந்த சகதியில் விழுறது இல்லை. நீங்கள் தப்பாக ஒரு விளக்கம் சொன்னால், நடைமுறைப்படுத்தினால், தப்பான குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்து தவறினால் இந்த சமூகமே உங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எத்துணை கோடி மக்கள் இமாமுல் ஆலமை பின்பற்றிட்டு இருக்கிறாங்க, பார்க்கிறோமா இல்லையா? எனவே சுஃபியான் சௌரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்படி உள்ளே நுழைந்த பொழுது யா சௌர் காளை மாடே என்று அல்லாஹ் விழித்தான். மலக்குமார்கள் மூலமாக விழிக்க வைக்கிறான், சப்தத்தை கொடுக்கிறான். அவர்கள் தன்னுடைய காலை எடுத்துக்கொண்டார்கள், தன்னுடைய வாழ்க்கையை திருப்பிக் கொண்டார்கள், தௌபா செய்து கொண்டார்கள். சின்ன விஷயம் தானே விட்டுட்டு அவங்க போகல. எனவே இதிலிருந்து நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், அவர்களோடு அந்த மலக்குமார்கள் இருக்கிறாங்கன்னு தெரியுதா இல்லையா? புரிய முடிகிறது. அதே போன்று சுஃபியான் இந்த காலத்தில் இல்லையா என்னால் இருப்பார்கள். எல்லா காலத்திலையும் இந்த இறை நேசர்கள் இருந்து கொண்டு இருப்பார்கள் என்பதுதான் கண்மணி நாயகத்தினுடைய போதனை. மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு பிரபல்யமான விலாயத்து உள்ளவங்க. சில இந்த வலிமார்களில் சில பேரை அவங்க அவுளியாண்டு வெளியில் அல்லாஹ் கொண்டு வந்துடுவான். சில பேர் தங்களுக்கு அவுளியாண்ட வெளியில் தெரியாது. அப்படி சில அல்லாஹ் பலவிதமாக வைத்திருக்கிறான்.
இந்த மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் ஒரு படகை ஒரு ஆற்றை கடப்பதற்காக இந்த இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகணும். மக்கள் ஏறி போகிறாங்க, கொஞ்சம் தூரமான பகுதி, 1 தீனார் கொடுக்கணும். அதுக்கு கூலியாக 1 தீனார் வாங்குவாங்க. ரொம்ப தூரம் போய் அதுங்கணும், தங்க காசு 1 தீனார் கொடுக்க வேண்டும். இவங்க ஒரு ஹியாலத்தை போய் என்ன செஞ்சிட்டாங்க, படகுல ஏறிட்டு போகிறாங்க. போகக்கூடிய வழியில் இவங்க யாருன்னு அந்த படகுல இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியாது, எல்லாம் முஸ்லீம்கள் தான். படகுல இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த காலத்தில் மாலிக் இப்னு தீனார்னு கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆனால் யாருன்னு தெரியாது. இன்னைக்கு அப்படி இல்லை, யார் அப்படிங்கிறத படத்தோட வீடியோட வந்துடும். இங்கிருந்து அமெரிக்காவுக்கு இப்போ அனுப்பிடலாம், இங்கிருந்து மக்காவுக்கு இப்போ அனுப்பிடலாம், மதீனாவுக்கு அனுப்பிடலாம், ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பிடலாம், ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பலாம், ஜப்பானுக்கு அனுப்பலாம். ஒரு நிமிடத்தில் எல்லா செய்திகளையும் கொண்டு சேர்க்கக்கூடிய கம்யூனிகேஷன் அவ்வளவு வலுவாக இருக்கிறது. அந்த காலத்தில் பெயர்களை என்ன செஞ்சிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆள் யாருன்னு தெரியாது. இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, படகுல ஏறுறாங்க. படகு போகுது, கொஞ்சம் நடுக்க கிட்டத்தட்ட சென்டருக்கு வந்தாச்சு. ஆற்றுல வந்ததும் அது படகோட்டி என்ன செய்கிறாரு, எல்லாரும் காசு தாங்க காசு தாங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் ரொம்ப விவரமாக தான் இருந்துக்கிறார். நடுக்கு சென்டரில் வந்துட்டு கேட்குறாரு, காசு தாங்க, எல்லாத்துக்கும் போட்டால் என்ன செய்கிறது. அப்போ எல்லோரும் கேட்ட உடனே எல்லாரும் ஆளுக்கு 1 தீனார் கொடுத்தாங்க. இவங்க பார்த்தாங்க, இவங்க நினச்சாங்க நான் ஃப்ரீன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. மஜானன், நான் ஃப்ரீயாக இருக்குன்னு நினச்சேன். ஃப்ரீயாக அவங்களை தூக்கிட்டு போகணுமா, அப்போ என்னுடைய நிலை என்ன, காசு குடியா அப்படின்னு கேட்குறான். இந்த காசு இல்லை, காசு இல்லைன்னா எத்தனை பேர் இருக்கிறாங்க, யார்கிட்ட கடனை வாங்கிதான். அவங்க எல்லாத்தையும் கேட்குறாங்க, என்ன தாங்க நான் பின்னால் தர்றேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தரும் கொடுக்கல, தெரியலையே, தெரியாதவருக்கு கொடுக்க மாட்டாங்க. சில பேர் தெரியாதவருக்கு கொடுப்பாங்க, அது ரொம்ப ரேர். ஆனாங்க இது யாருமே கொடுக்க இல்லைங்கிறது தான் வரலாறு. யாரும் காசு கொடுக்க இல்லை, இந்த 1 தீனாரை கொடுக்கறதுக்கு தயார் இல்லை. கடைசி சொல்லிட்டான், இப்படி இல்லைன்னா எனக்கு ஆற்றுல தூக்கி போட்டுரும் பார்த்துக்குங்க அப்படிங்கிறான். கடைசியில் வேறு வழி இல்லை. அவனு பார்த்தான், கோவம் வந்துடுச்சு அவனுக்கு, ஆற்றுல பிடிச்சி தள்ளி விட்றான், தூக்கிட்டான். தூக்கி அப்படி வீசும் பொழுது பல லட்சக்கணக்கான பொடி பொடி மீன்கள் தங்களுடைய வாய்களிலே ஒவ்வொரு தங்க காசை வைத்து கொண்டு அந்த படகை சுற்றி நின்றது. இதெல்லாம் கதையாக நாம் பார்க்கலாம். இது கதை அல்ல, வெறும் கதை அல்ல, இது நடந்த நிகழ்வு. அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறான் என்பதற்கான வரலாறு சான்றுகள். அத்துணை பல ஆயிரக்கணக்கான மீன்கள், ஒவ்வொரு மீனினுடைய வாயிலும் தங்க காசுகள் இருக்கிறது. அந்த தங்க காசுகளை கொண்டு வந்து இப்படிங்குது, மேலே தள்ளி இப்படி வருது, நீ என்ன எடுத்துக்கங்க. அவன் பார்த்த மக்கள்லாம் பார்த்து திகைச்சு போயிட்டாங்க, யார் இவர் அப்படின்னு. அதுக்கு பிறகு தான் இவங்க மாலிக் இப்னு தீனார் என்று தெரிந்து அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நடந்துக்கிட்ட இந்த முறைக்கு தன்னுடைய நேசர்களை அல்லாஹ் பாதுகாக்கும் வழிமுறை என்பது தனி ஸ்டைல். அது நம்ம போல இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது, அவனுடைய ஸ்டைல் அது. அவர்களை தன் பக்கமாக, அவர்கள் தன் பக்கத்தில் இருந்து தன்னுடைய ஹபீபு சொன்ன அந்த நெறிமுறையில் இருந்து அவர்கள் விலகி செல்வார்களே, ஆனால் அவர்களை எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதை அல்லாஹ் செயல்படுத்தக்கூடிய அந்த செயல் என்பதே ஒரு வித்தியாசமானது தான். அது தனி ஒரு ஸ்டைலை வச்சிருக்கிறான் அல்லாஹ். இங்க பாருங்க, ஆயிரக்கணக்கான அல்ல லட்சக்கணக்கான மீன்கள் தங்களுடைய வாய்களிலே தீனார்களை வைத்துக்கொண்டு என்னை எடுத்துக்கொள், என்னிடமிருந்து எடுத்துக்கொள் என்று பேசும் அளவிற்கு, தங்களுடைய தலையை நீட்டி நீட்டி காட்டும் அளவிற்கு அல்லாஹ் ஒரு நிகழ்வை நடத்தி காட்டிய பொழுது அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இந்த அத்தனை பேரும் எப்படி மாறுவாங்க, இவங்க மேலே பிரியமாயிடுவாங்களா இல்லையா, இவங்க சொன்னதை கேட்பாங்களா இல்லையா. அவங்க பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார்கள். அவர்கள் எல்லாம் இவருடைய முரீதின்களாக மாறி போனார்கள், சீடர்களாக மாறி போனார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த போதனைகளை எடுத்து தங்களுடைய வாழ்வியலில் நடக்கக்கூடியவர்களாக மாறி போனார்கள். அல்லாஹ் தன்னுடைய நேசர்களை எப்படியெல்லாம் வழிவகைப்படுத்துகிறான் என்பதற்கு இந்த நிகழ்வுகள் எல்லாம் சான்றாக அமையும். அருமையான பெருமக்களே, சய்யிதுனா கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவங்க குறித்து அபுல் ஃபத்ஹ் என்பவர் குறிப்பிடுறார். நான் கௌதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 40 வருடங்கள் ஹிதமத் செய்திருக்கிறேன். அவங்களுடைய பணியாளராக இருந்திருக்கிறேன். அவங்களுக்கு பின்னாலேயே நான் போயிருக்கிறேன். அவங்களுக்கு தேவையான பணிகளை நான் செய்து கொடுத்திருக்கிறேன். அது ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன் என்றார்கள். இன்னைக்கு இதெல்லாம் உடைச்சிட்டாங்க சகோதரர்களே, ரொம்ப ஆபத்தானது. பெரியவர்களுக்கு ஹிதமத் செய்வது என்பதை இபாதத்துங்கிறத புரிஞ்சுக்கிடணும். ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்லவா? நான் ஒரு தகவலை சொல்லுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்ரூம் போகிறாங்க.
பாத்ரூம் போயிட்டு அப்படி திரும்பி பார்க்குறாங்க, ஏதாவது தண்ணி இருக்காண்டு பார்த்தா அங்கே ஒரு கேத்தல் தண்ணி. அவங்க சுத்தம் செய்வதற்கு அங்கே ஒரு தண்ணி இருக்குது. அப்படி சந்தோஷம். அவங்க சுத்தம் செய்துட்டு உதவி எடுத்துகிட்டு வந்து கேட்டாங்க, யார் இப்படி தண்ணி எங்கே வச்சது அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் நாயகமே. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, நான் தான் நாயகமே அப்படின்னு. இப்போ பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு துஆவை செய்கிறாங்க. அல்லாஹும்ம அல்லிம்ஹு தஅவீலல் குர்ஆன் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய மகத்தான ஞானத்தை அவர்களுக்கு வழங்குவாயாகன்னு கேட்குறாங்க. எதில் கிடைச்சது? இந்த ஹிதுமத். பெரியவர்களுக்கு, வயதில் மூத்தவர்களுக்கு, சாலிஹீன்களுக்கு ஹிதுமத்து செய்வது என்பது பாக்கியமானது, அல்லாஹ்வினுடைய அருளை பெற்று தருவது என்பதற்கான 100 சான்றுகளில் ஒரு சான்றை உங்கள் முன்னால் வைத்திருக்கிறேன். அப்படி செய்யணும். இன்னைக்கு அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. அந்த மரியாதை, என் அப்பனா இருந்தாலும் சரிதான், நான் விட மாட்டேனே அப்படின்னு பேசலாம். அவர் சிறுக்கில் இருந்தார். யார் இருந்தாவா? சிறுக்கில் இருந்தார். சரி, சிறுக்கில் இருந்துட்டாரு. அவர் மௌத்தா போனால் அவரோட சொத்துல நீ எப்படி பங்கு கேட்கலாம்? இது ஷரியத்துக்கு மாத்தம்லாம். சொத்துல பங்கு வேணுமாம். நீ எப்படி கேட்குறா? நீ என்ன முஸ்லீம், எப்படி ஒரு மூமினாக இருக்க முடியும்? அவர் இறந்துட்டாரு. அவர் ஒரு முஷ்ரிக்கினுடைய சொத்து, ஒரு காஃபிருடைய சொத்து ஒரு முஸ்லீமுக்கு வருமா? வராது. ஒரு முஸ்லீமுடைய சொத்து ஒரு காஃபிருக்கோ முஷ்ரிக்குக்கோ போகுமா? போகாது. இது நஸ்ஸு. இது தெளிவாக பேசப்பட்டது. இது சுபஹத்தில் உள்ளது இல்லை, முஷப்பஹத்தில் உள்ளது இல்லை. இது தெளிவாக குர்ஆனும் ஹதீஸும் பேசியது. எல்லா இமாம்களும் இத்திஃபாக்காக சொன்னது. அப்போ உன் அத்தா ஷிர்கா இருந்தாரு, முஷ்ரிக்கா போயிட்டாரு, அவர் வந்து மௌலிது ஓதினார், அதெல்லாம் ஷிர்கு செஞ்சிட்டாரு. ஷிர்கு செஞ்சவர சொத்து எப்படிடா உனக்கு வரும்? ஏன்டா பங்கு கேட்குற நீ? இவர்கள் யார் சகோதரர்களே? நாம் எண்ணி பார்க்கணும், இவர்கள்லாம் யாரு? எனவே ஒரு ஹிதுமாத்து என்பது பெரியவர்களுக்கு ஹிதுமத் செய்யறதெல்லாம் ஒட்டச்சிட்டான். அது அல்லாஹ்வினுடைய அருளுக்கு பாத்திரமாக அவர்களை ஆக்கும், ஞானத்தை பெற்றுத்தரும். இன்னைக்கு ரைசுல் முஃபஸ்ஸிரீன் யார்? குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள், தஃப்சீர் செய்யக்கூடியவர்களுக்கு தலைமையானவர்கள் யார் என்றால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க தானே. எதனால் கிடைச்சது? அவங்க பீஷா போயிட்டு சலதா சேர்ந்த போது அதுக்கு சுத்தம் செய்வதற்காக ஒரு கேத்தல்ல தண்ணி எடுத்து வைத்த ஒரு அந்த ஹிதுமத்துக்காக. எவ்வளவு பெரிய பாக்கியம் அது! பெரியவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த பாக்கியம் என்பது ரொம்ப ஆச்சரியமானது, அற்புதமான நிகழ்வுகளை கொண்டு தரும். அதே போல புகாரியிலேயே ஒரு ஹதீது வருது, ஹதீதுல் கார் அப்படின்னு அதுக்கு பேர். 3 பேர், பிரபல்யமான வரலாறு, நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த செய்திக்காக நான் சொல்லுகிறேன். பிரபல்யமான வரலாறு. 3 பேர் ஒரு காட்டு வழியாக செல்லும் பொழுது மழை பெய்கிறது. ஒரு குகை மலை இருந்து அந்த மலை குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மழை முடிகிற வரைக்கும் அது ஒரு ஓரமாக நிற்கிறாங்க. அந்த குகைக்குள்ளே போய் தண்ணி மேலே படாமல், மழையில் நனைஞ்சிடாமல், தடுமல் வந்துடாமல், காய்ச்சல் வந்துடாமல் பாதுகாப்புக்காக உள்ளே போய் நிற்கிறாங்க. திடீரென்று மேலே வந்து ஒரு பாறை உருண்டு அந்த குகையை அடைச்சிட்டு இப்போ வெளியில் வர இயலாது, வெளியில் வர முடியாது. வெளியில் வர முடியலன்னா என்ன செய்வாங்க? செத்து போயிடுவாங்கல்ல. சாப்பாடு இல்லை, உணவு இல்லை, எதுக்குள்ள காடு. மனுஷன் ரோடாக இருந்தால் வர்றவன் போகிறோன்னு ஏதாவது சொல்லி கடப்பாயிரை கொண்டு வரலாம். இப்போ அதுக்கு வழி இல்லை. அப்போ என்ன செய்தார்கள்? ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த இபாதத்தை முன்னிறுத்தி அதன் மூலமாக வசீலாவாக ஆக்கி அல்லாஹ்விடத்தில் நம்ம பிரார்த்தனை செய்வோம் என்று முடிவு செய்து அப்படி பிரார்த்தனை செய்கிறார்கள். அதில் ஒன்று, நான் 3ஐயும் சொல்லலை, இந்த தலைப்புக்கான உரியதை சொல்கிறேன். அதில் ஒன்று, யா ரப்பி, நான் எப்போதும் என் தாய் தகப்பர்களுக்கு உணவு கொடுத்து விட்டு நானே பால் கறந்து கொண்டு வருவேன். ஆட்டில் பால் கறந்து கொண்டு வந்து இரவில் நான் தாய் தகப்பர்களுக்கு கொடுத்து விட்டு நானும் என்னுடைய மனைவி மக்களும் குடிப்போம். எங்கள் அம்மா அத்தாக்கு கொடுத்துரும். அம்மா அத்தாக்கு கொடுத்துட்டு தான் நாங்கள் என்ன செய்வோம்? குடிப்போம். ஆனால் ஒரு நாள் அப்படி வரும் பொழுது 2 பேருமே தூங்கி போயிட்டாங்க. கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அவங்க அப்படியே தூங்கிட்டாங்க. இப்போ எனக்கு அவங்கள எழுப்புறதுக்கும் சங்கடமாக இருக்குது. தூங்குறவங்களை பிடிச்சி எழுப்பணுமே, பெரிய வயசாளிலாம் டிஸ்டர்ப் பண்ணுறது நல்லா இல்லையே. சரி, பிள்ளைகள்லாம் பசிக்குதே, அவங்கள கொடுத்துடலாமான்னு பார்த்தா அது எனக்கு மனசு வரல. ஒன்றும் செத்து போகிறது இல்லை, பிள்ளைகள் கேட்குது, அத்தா பால் தாங்க அத்தா அப்படின்னு கேட்குது. கொஞ்சம் பொறுமா, கொஞ்சம் பொறுமையாயிருமா அப்படின்னு அவர் அமைதிப்படுத்தியிருப்பார். இப்படியே போகிறது. அவர்கள் விழிக்கும் வரை நான் காத்திருந்தேன். அவர்கள் குடித்ததற்கு விழித்து அந்த பாலை குடித்ததற்கு பிறகு நானும் என்னுடைய மனைவி மக்களும் குடிச்சோண்டு இருக்கிறான். இறைவா, இது உனக்காக நான் செய்ததாக இருக்குமேயானால், அது உன்னிடத்தில் கபூலியத்தாக இருக்குமேயானால், நீ எனக்கு இந்த பாதையை விட்டும் இந்த பாறை அடைத்திருப்பதை விட்டும் எங்களை வெளியாக்குன்னு கேட்டபோது பாறை நகண்டதுன்னு ஹதீது வருகிறது. புகாரியிலேயே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
என்ன விளங்குகிறோம் சகோதரர்களே? வெறும் கதையாக பேசுவதா இது? இல்லை அல்லவா? எவ்வளவு பெரிய படிப்பினை! உன்னுடைய பெற்றோருக்கு நீ ஹிதுமத்து செய்வதின் மூலமாக நீ பாதுகாக்கப்படுகிறாய், நீ அழிந்து போவதை விட்டும் பாதுகாக்கப்படுகிறாய். அல்லாஹ்வினுடைய நேசர்களுக்கு நீ ஹிதுமத்து பணிவிடை செய்வதின் மூலமாக, அவர்களை கண்ணியப்படுத்துவதின் மூலமாக உயர்ந்த அந்தஸ்தை உன்னால் அடைய முடியும் என்பதை இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறதா இல்லையா? இதையெல்லாம் வெறும் கதையாக நீங்கள் பார்த்து கொண்டு செல்ல முடியாது. அத்தனையும் படிப்பினைகள் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய அருமையான போதனைகள், நடைமுறைகள். ஓதுலாலம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய அந்த செய்தியை விட்டுட்டேன். அவங்க அபூ ஃபத்ஹல் அவங்க சொல்றாங்க, நான் 40 வருஷம் ஓதுலாதத்துக்கு நான் என்ன செஞ்சேன், ஹிதுமத்து செஞ்சேன். அவங்க 40 வருஷமும் இஷாவில் செய்த ஒலுவை கொண்டு அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஃபஜ்ரு தொழுது இருக்கிறாங்க. அதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ எவ்வளவு பெரிய இன்பமாக அந்த பெருமக்கள் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஓதுலாத பேரை கேட்டாலும் நிறைய பேருக்கு அலர்ஜி. உமர் ரலியல்லாஹு பேரை கேட்டால் ஷைத்தானுக்கு அலர்ஜி இல்லையா? உமர் ரலியல்லாஹு பேரை கேட்டாலும் ஷைத்தானுக்கு அலர்ஜி தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு வழியாக இதான் சலக்க உமர், உமர் ஒரு வழியாக வருவேயானால் அந்த வழியாக எதிர்த்தாப்புல ஷைத்தான் வரமாட்டான். ஃபஜ்ஜன் ஆகர், அவன் இன்னொரு வழியில ஓடிடுவான் அப்படிங்கிறாங்க. இன்னொரு வழியில ஓடிடுறான் அப்படிங்கிறாங்க. அருமையான பெருமக்களே, அது போன்று இந்த பெருமக்களினுடைய பெயர்களை சொல்லுவதற்கு கூட ரொம்ப ஒரு பயம், அச்சம், அதை அல்லது ஒரு சாதாரணமாக கடந்து போவது, இந்த மாதிரி சூழல்களை இந்த இளைய சமுதாயத்திலே அவர்கள் திணிக்கிறார்கள், பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட அற்புதமான பணிகளை இறைவனை துதித்து வணங்கியவர்கள் தான் இறைநேச செல்வர்கள். ஒரு தடவை அவங்களுடைய மதரசா பகதாதில், அவங்க மதரசா நாங்கள் போய் பார்த்தோம். கடந்த ஒரு அக்டோபர் மாதம் அங்கே போயிருந்தோம், செப்டம்பர் மாதம் அங்கே போயிருக்கும்போது மிக பிரம்மாண்டமான மதரசா அது. பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் அவங்ககிட்ட படிச்சிருக்கிறாங்க ஓதுலாத்தினுடைய மதரசாவில். நாங்கள் போய் பார்த்து அப்படி பிரமிச்சு போனோம். அந்த காலத்தில் எப்படி அவங்க இந்த மாதிரி நடத்தியிருக்கிறாங்க அந்த மதரசா அப்படின்னு. அவங்க நடந்த இடம் மட்டும் இப்போ பள்ளிவாசலாக இருக்குது. சரி, அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட அவங்க மதரசாவிலே பாடம் நடத்தி கொண்டிருப்பாங்க. பிள்ளைகள்லாம் தங்கி படிப்பாங்க. வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்துலாம் பிள்ளைகள் படிப்பாங்க. ஒரு தடவை படிக்கிறேன்னு சொன்னால் விட்டுட்டு போயிடுவாங்க. போயிட்டு அவங்க ஷரத்து போடுவாங்க, இந்த மாதிரி இடையடையாக பார்த்துக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. உன் பிள்ளை நான் உருவாக்கி தரணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான நியாயமான காலம் வேணும். புசுக்குன்னு இப்போ எல்லாம் லீவுகளில் மதரசாக்கள் எல்லாம் ஒரு சின்ன காய்ச்சல் வந்தாலும் வீட்டுக்கு ஓடுறான், தலைவலின்னா வீட்டுக்கு ஓடுறான். அம்மா ஃபோனை போட்டு கேட்டுறான், இது ஹஸ்ரத்து அனுப்பி வச்சுருங்க ஹஸ்ரத்து அப்படின்னு. அப்போ நீனே வச்சுக்கன்னு விட்டுறணும். அப்போ இந்த பிள்ளைகளெல்லாம் ஒரு தியாகம், ஒரு சின்ன தியாகம் கூட செய்யாதவர்கள் எப்படி இருக்க முடியும்? நான் கொஞ்சம் கடந்த காலத்தில், இப்போ எங்களுடைய காலத்தினுடைய நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு ஹஸ்ரத்தை பற்றி, ஒரு மதரசாவை பற்றி. அப்போல்லாம் அந்த கடிதம் தானே எழுதுறது, இப்போ தான் கடிதம்லாம் இல்லையே. இப்போ எல்லாம் வாட்ஸ்அப்பில் டக்குன்னு அனுப்பி விட்டுலான்னு வைங்க. எல்லாம் மெயிலு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, அது என்னெல்லாமோ இருக்குது. சரி, இது ஒரு அமைப்பில் போய் சேர்ந்துருது தகவல்கள். ஆனால் அந்த காலத்துல எல்லாம் கடிதம் தான் எழுதுறது. கடிதம் எழுதி அது போஸ்ட்டில் போட்டு 2 நாள் 3 நாள் கழித்து சேரும். இப்போ அந்த மதரசா பிள்ளைகளுக்கு கடிதங்கள் வரும். உங்கள் மாமா மௌத்தாயிட்டாங்க, உங்கள் மச்சிக்கு கல்யாணம், இப்படிலாம் கடிதங்கள் வரும். அந்த மதரசாவுடைய ஹுக்கும் என்னன்னு கேட்டால், சட்டம் என்னன்னா, மதரசாவை ரமலான் கழித்து சேர்க்குறாங்களா, அடுத்த ரமலானுக்கு தான் கூட்டிகிட்டு போகணும். அதுக்கு முன்னால் ஒரு வாரத்துக்கு முன்னால் கூட்டிகிட்டு போகணும். அதுக்கு இடையில நீங்களும் வரக்கூடாது, அவனும் வரமாட்டான். பிள்ளை அப்படி ஓதுனா தான் அந்த ஓதலாக இருக்கணும். அப்போ இருந்த உலமாக்களினுடைய இல்முக்கு இப்போ இருந்த இளமாக்கள் எனக்கு வித்தியாசம் தெரியுதா இல்லையா? எவ்வளவு பெரிய அற்புதமான சட்டங்களை வகுத்த பெருமக்களாக திகழ்கிறார்கள். அருமையானவர்களே, அப்படி அந்த மதரசால் அப்படி சட்டம் இருந்தது. அந்த கடிதங்களை எல்லாம் அந்த தலைமை உஸ்தாதிக்கிறாங்களே, எல்லா கடிதத்தையும் வாங்கி 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 வச்சிருவாங்க. நாளைக்கு லீவு அப்படிங்கும்போது எல்லாரையும் கூப்பிட்டு, டே வா, உனக்கு 7 கடிதம் வந்திக்குது, படி, இந்தா உனக்கு 5 கடிதம், உனக்கு 3 கடிதம், உனக்கு கடிதமே வரல, உனக்கு 2 கடிதம், எல்லா கடிதம் கொடுத்து அவன் படிப்பான். அவன் மூத்தா போனாங்க, அது மூத்தா போய் 4 மாதம் ஆயிடுச்சு, 5 மாதம் ஆச்சு, அவளுக்கு கல்யாணம், இவளுக்கு கல்யாணம், அது நடந்தது, இது நடந்தது, எல்லாம் அப்போ இருக்கும். எல்லாம் நடந்து முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம். இப்போ ஊருக்கு போன அப்போ தான் அவருக்கு தகவலே தெரியுது.
அவருக்கு தகவலே தெரியுது. இப்போ என்னாச்சு, உஸ்தாதுக்கு தகவல் தெரியறதுக்கு முன்னால் அவனுக்கு தகவல் தெரியுது. அவன் என்ன செஞ்சிருக்கிறான், வேற வேற ஆட்கள்கிட்ட ஃபோன் கான்டாக்ட் வச்சிருக்கிறான். இவன்கிட்ட ஃபோன் இருக்காது, உள்ளூர் பையன் இருப்பான் இல்லையா, அவன் வந்து என்ன செஞ்சிருவான், அவன்கிட்ட கண்ட மச்சான் இதை அடிச்சு இப்படி கேளு அங்கே பேசு. அவன் அவ்வளோ தகவலையும் கையில் வச்சிருக்கிறான் இன்னைக்கு. அப்படியெல்லாம் உருவாகி அந்த மக்களை உருவாக்கியதன் காரணத்தினால் மட்டும்தான் இந்த சமூகம் எழுந்து நிற்கிறது, பாதுகாக்கப்பட்டது. இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக அர்ப்பணிப்புகளை அறப்பணிப்புகளை செய்தவர்கள். செய்திக்கு நான் வர்றேன். அப்படி மதரசா, ஒரு மதரசா, ஓதுலத்துல மதரசா, அவங்களோட ஷரத்து என்ன தெரியுமா, பிள்ளைய விட்டுட்டா 3 வருஷம் வரக்கூடாது. நினச்சி பார்க்க முடியுமா? நீங்கள் பிள்ளைய ஓத அனுப்பிட்டீங்களா, அதில் அவர் மாஹீரா வரணும், நல்ல தேர்வு பெற்றவராக வரணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் இங்கே வரக்கூடாது. 3 வருஷத்துக்கு பிறகு வந்து பார்த்துட்டு போங்க. பிள்ளைய வேண்டுமானா கொஞ்சம் கூட்டிகிட்டு போகலாம், கூட்டிகிட்டு போயிட்டு 1 மாதம் 2 மாதம் வச்சுட்டு விடுங்க. 3 வருஷத்துக்கு இடையில் வரக்கூடாது. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை கொண்டு வந்து விட்டுட்டு போகிறான், இதான் தகவல். பிள்ளையை கொண்டு வந்து விட்டுட்டு போகிறான். பிள்ளையை கொண்டு விட்டுட்டு போய் 3 வருஷம் கழிச்சுட்டு வர்றான். ஷர்த்து அதுதானே, இடையில நீங்கள் வந்தீங்களாக்கும் உங்கள் பிள்ளைக்கு ஓய்வு தர மாட்டோம், நீங்கள் கூட்டிகிட்டே போயிடணும். இந்த மதரசாவில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு அந்த காலத்தில் அப்படி மக்கள்லாம் என்ன செஞ்சாங்க, துடிச்சாங்க, ஓதுலாத்திட்ட ஓதணும் அப்படின்ட்டு. நீங்கள் சாதாரணமாக ஓதுலாதத்தினுடைய மதரசாவில் ஓதிய மாணவர்களை அவர் சாதாரண உலமாக்கள் என்று மட்டும் நினைக்காதீர்கள். அன்றைய காலத்தில் பரங்கியர்களிடமிருந்து பைத்துல் மக்தஸை மீட்டு எடுப்பதற்கு சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி போராடினார் இல்லையா, அந்த போராட்டத்திலே இந்த மாணவர்கள் எல்லாம் வீரர்களாக பங்கு பெற்றார்கள். சாதாரண ஆட்கள் இல்ல, ஓதுலாத்தினுடைய மாணவர்கள். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபியினுடைய அந்த படையிலே கூட இவர்களுடைய மாணவர்கள் இருந்ததாக வரலாறு உண்டு. நான் அருமையான பெருமக்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வீரர்களை உருவாக்கியவர்கள் பைத்துல் மக்தஸை மீட்டு எடுப்பதற்கு தங்களினுடைய மாணவர்களை பயன்படுத்தினார்கள். இப்போ அந்த பொம்பளை 3 வருஷம் கழித்து வர்றாங்க. 3 வருஷம் கழித்து வர்றாங்க. வந்து தன் பிள்ளைய முதலாவது பார்க்குறாங்க. பார்த்தா காஞ்ச ரொட்டியும் உப்பையும் தொட்டு தின்னுக்கிட்டு இருக்குது. புள்ள மெலிஞ்சு போய் இருக்கு. எந்த தாய்க்கு மன சங்கடம் இல்லாமல் இருக்கும்? புள்ள நம்ம விட்டுட்டு போனதை விட புள்ள மெலிஞ்சு போய் இருக்குது. புள்ள மெலியலைன்னு வைங்களேன், சென்னையில் இருப்பார், பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பார், அல்லது ஒரு ஜாபில் வெளிநாட்டில் இருப்பார், அங்கேருந்து வருவார். ஏற்கனவே அவர் 65 கிலோ இருந்திருப்பார், இப்போ 78 கிலோ இருக்கிறார், நல்ல புஷ்டியாக வர்றார். அம்மா என்ன சொல்லுவா, என்னடா வாப்பா இப்படி மெலிஞ்சு போயிட்டியே. அதான் தாய், அது தாய். அவளுக்கு அப்படித்தான் அது தெரியும். அவள் அப்படி ஒரு வருஷத்துக்கு பிறகு தன்னுடைய பிள்ளையை பார்க்கிறான். என் பிள்ளை, அட வாப்பா இப்படி மெலிஞ்சு போயிட்டியே, ஒழுங்காக சாப்பிட மாட்டியா சொல்லி நீ இங்கே இரு, நானே உனக்கு எல்லாம் சமைச்சு போடுறேன். அது ஒரு சந்தோஷம், அது ஒரு ஆர்வம். தன் பிள்ளைக்கு தான் சமைத்து கொடுக்க வேண்டும் என்பதிலே எல்லா தாயும் ஒன்று போல இருக்கிறாங்க, ஒன்றுபட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு நல்லா செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற இருக்க, அது தாய், அது அன்பு. ஆனால் உண்மையிலேயே அதே அன்பு இந்த தாய்க்கு இருந்தாலும் கூட உண்மையிலேயே அந்த பையன் மெலிஞ்சு தான் இருக்கிறான். ரொட்டியும் காஞ்ச ரொட்டியும் உப்பையும் தொட்டு வச்சு இப்படி தொட்டுட்டு இருக்கிறார். ஷேகை பார்க்க போகிறாங்க. ஷேகு அருமையான சூப்பர் ரொட்டி நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பொரிச்ச கோழி இருக்கு, எப்படி இருக்கும்? அப்போ அவங்க கேட்டாங்களாம், ஷேகே என் புள்ள காஞ்ச ரொட்டியும் உப்பையும் தின்னுக்கிட்டு இப்படி மெலிஞ்சு போய் கிடக்குதே, நீங்கள் இப்படி திங்கிறீங்களே, இதில் ஒரு துண்டை என் பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்கலாமே. ஒரு இயல்பு தானே, ஒரு தாயினுடைய ஆதங்கம் தானே. கொடுக்கலாம் தான், ஓதுலாதான் சொன்னாங்க, கொடுக்கலாம் தான், அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. சாப்பிட்டுட்டு போட்டு அந்த எலும்புகள்லாம் அங்கே இருக்குது, அதில் முள் எலும்பு அதெல்லாம் கிடக்கு. கையில் ஒரு குச்சி வச்சுருந்தான், கொம்பு இதுன்னு இல்லை, அல்லாஹ்வின் உத்தரவு கொண்டு எழுந்த உடனே அது கோழியாக இளம்பிடுச்சு. இப்போ இந்த மாதிரி கதையை தான் பாருங்கள் கட்டுக்கதை அப்படின்னு அந்த ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி அவனுடைய மைண்டை மாற்றுறான். இது கட்டுக்கதை என்று சொன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொம்பு எதிரில்லா என்று சொன்னபடி செத்த மனிதன் எழவில்லையா? குர்ஆனை மறுக்க முடியுமா? அந்த ஆற்றல்களை அல்லாஹ் இவர்களுக்கு கொடுப்பது இல்லையா? புகாரியில் ஒரு ஹதீஸ் வர்றது நீங்க பாருங்க. இந்த அவுலியாக்களை பற்றி பேசும்போது, ஃபர்லான வணக்க வழிபாடுகளை கொண்டு அவர்கள் என்னை நெருங்குவது போன்று வேறு எதை கொண்டும் என்னை நெருங்குவது இல்லை அல்லாஹ் சொல்றதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரியில் இடம்பெறுகிறது ஹதீதுல் குதுசி. ஃபர்லான வணக்கங்களை கொண்டு அவர்கள் என்னை நெருங்குகிறார்கள். அப்படி அவர்கள் நெருங்கியதற்கு பிறகு
அவங்க சுன்னத்தான நஃபிலை கொண்டு அடுத்தபடியாக நெருங்குறாங்க. ஃபர்து அளவுக்கு நெருங்கிறது இல்லை, இப்போ ஃபர்து கொண்டு நல்லா நெருங்கிட்டாங்க. அதுக்கு பிறகு நெருங்கிறது இனி சுன்னத்தான நஃபிலான வணக்கம் கொண்டு நெருங்குறாங்க. அப்படி நெருங்கிவிட்டால் இப்போ அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, அவர்கள் பார்க்கும் பார்வையாக நான் இருக்கிறேன், அவர்கள் கேட்கும் கேள்வியாக நான் இருக்கிறேன், அவர்கள் பிடிக்கும் பிடியாக நான் இருக்கிறேன், அவர்கள் நடக்கும் நடையாக நான் இருக்கிறேன். இப்போ என்ன, இப்போ பாருங்க எவ்வளவு தெளிவாக இருக்குது இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸை நீங்கள் மறுக்கிறீங்களா? மறுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த மாதிரி ஹதீஸ்லாம் மறுக்கணுங்கிறதுல அவங்களுக்கு பெரிய துடிப்பு இருக்கும். இதை மறுங்களா பார்க்கலாம். அவங்க எதைத்தான் மறுக்கிறதுக்கு துணி இல்லை. அருமையானவர்களே, இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு, தெளிவாக இருக்கிறது. அப்போ அவர்கள் அல்லாவை நேசித்து விட்டால், அல்லாஹ் அவர்களை நேசித்து விட்டால், நெருங்கி விட்டால், அவர்கள் பார்க்கும் பார்வையாக அல்லாஹ் இருக்கிறான். அவர்கள் பிடிக்கும் பிடியாக, இப்போ கை யாரு கை? அல்லாஹ்வுடைய கைன்னு என்ன சொல்கிறான்? அவனால் முடியாதா என்ன? அப்போ நீங்கள் அல்லாஹ்வுடைய சொல்லுக்கே நீங்கள் மாத்தமாக சொல்கிறீங்கன்னு அர்த்தம். இப்படி பிள்ளைகளுக்கு விளங்க வையுங்கள் சகோதரர்களே, நம்முடைய இளைஞர்களுக்கு இது தெளிவுபடுத்துங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த மாதிரி இறைவன் தக்கர்ருமாகி விட்டால், அல்லாஹ்வை நெருங்கி விட்டால், ஃபனாஃபில்லா அல்லாஹ்விலேயே தங்களை அழித்துக் கொள்வார். எல்லாத்திலையும் அல்லாஹ்வையே பார்ப்பார்கள். அல்லாஹ் 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 என்ற அவர்களுடைய மூச்சும் வாழ்வும் நடையும் பேச்சும் இருக்கும். அப்படிப்பட்ட அல்லாஹ்விலேயே தங்களை அப்படியே அர்ப்பணித்துக் கொள்வார்கள், அழித்துக் கொள்வார்கள் அந்த பெருமக்கள். அதில் ஓதுலாலும் கும்பி இதுனில்ல அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு எழுந்தாங்க. எழுந்துருச்சு கொக்கன்னு கத்திக்கிட்டு ஓடுது. உன் பிள்ளை இப்படி வரணுமா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. இப்படி வரணுமா, நல்ல புஷ்டியாக இருக்கணுமா? அவன் ஷேகே வேணா இப்படி வரணும்ட்டாங்க. அப்போ நீ பொறுமையாக இருண்டாங்க, பொறுமையாக இரு என்றார்கள். இப்படி பிள்ளைகளை, வருங்கால சந்ததிகளை தர்பியத்து செய்து அவர்களுக்கான பக்குவத்தை கொடுத்து எல்லா சூழ்நிலைகளையும் சமாளிக்கக்கூடிய ஒரு சைக்காலஜிகளாக, உளவியல் ரீதியாக அவர்களுக்கான வாழ்வியலை சமைத்து தந்தவர்கள் இறைநேசர்கள். அவன் பாருங்க, அவங்க அதை சாப்பிட்றாங்க, நம்ம இதை சாப்பிட்றோம், அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அப்படிலாம் வரணும்னா இதெல்லாம் இப்படிலாம் இருக்கணும். எல்லா வாழ்வியலில் ஒரு கட்டத்தில் ஒரு மனுஷன் உச்சத்துக்கு போவான், ஒரு கட்சம் நடுவில் வருவான், பள்ளத்தில் விழுந்துருவான். பொருளாதார விஷயத்திலேயோ வேறு எதுலேயோ, தொழில் துறைகளிலேயோ. அப்படியெல்லாம் போகும் பொழுது உன்னுடைய மனோநிலை எப்படி இருக்க வேண்டும் என்ற பயிற்சியையும் சேர்த்து தந்தவர்கள் தான் இறைநேச செல்வர்கள் ஆகிய வலிமார்கள். எவ்வளோ பெரிய விஷயம் இது! எப்படியோ சாதாரண கதை கதை கதைன்னு அப்படியே தள்ளி விட்டுட்டு போய் இதெல்லாம் கதையும் கப்சாவும் குரான் ஹதீது தான் என்றெல்லாம் மடைமாற்றம் செய்து இந்த சமூகத்தை ஒரு பின்னடைவிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த இளைஞர்களுக்கு மத்தியிலையும் கொஞ்சம் எழுச்சி இருக்குது. பல இடங்களில் நாங்கள் பார்க்குறோம். நம்ம தப்பு புரிஞ்சிட்டோம், தப்பு செஞ்சிட்டோம் அப்படிங்கிறத அவங்க விளங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு தௌஃபீக் செய்யட்டும். அருமையான பெருமக்களே, இப்படி இந்த சமூகத்தை வார்த்தெடுத்த பெருமக்களாக திகழ்ந்தவர்கள் தான் அவுலியாக்களாக இருக்கக்கூடிய பெருமக்கள் என்பதை நாம் நினைவு செய்து பார்க்கணும். ஒரு தடவை ஓதுலாலம் இந்த செய்தியோடு என்னுடைய உரை நேரம் நிறைவு பெறுகிற நான் நிறைவுபடுத்திடுறேன். ஓதுலாலம் ரதியல்லாஹு தஆலாஹு பயன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கழுகு கீச்சு கீச்சு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு, சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. இப்படி பார்த்தாங்க, அதனுடைய தலையை அருந்து விழுந்து விட்டது அப்படின்னு மௌலிதுகளில் இருக்கா? இருக்கு. ஒரு கத்துனா இப்போ இவங்க என்ன பதில் சொல்கிறாங்க? ஒன்று இதை கதை அப்படின்மா, இல்லைன்னு சொல்லிட்டு தான். இப்போ இது இவனுக்கு பிடிச்சி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ அது வேறு விதமாக மாற்றி இதெல்லாம் கதை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் போயிருக்கணும். அவனுடைய ஸ்டைல் அதானே, அவனுடைய கொள்கை தானே. இப்போ அதுக்கு விளக்கம் சொல்கிறான். அவங்க பேசும்போது அந்த கழுகு கத்தியது அதுக்கு தெரியுமா? இவங்க பயான் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? அது இயல்பாக கத்துது. அதை பார்த்து அவங்களுடைய தலையை வெட்ட வச்சது இது சரியா? ஒரு அவுளி அப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்கும்போது இளைஞர்கள் ஆமாம் அப்படின்னு அவர் பெரிய எல்லா அறிவாளிகள் இல்லை அவங்க நினைக்கிறாங்க. அப்போ நாம் கேட்டோம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கப்பலில் பயணித்து கீழே நடந்து வரும்பொழுது குரான் சொல்லுது, கஹஃப் சொல்லுது, ஒரு இடத்துல ஒரு பையன் விளையாடிக்கிட்டு இருந்தான். ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? சின்ன பையன், அவனை போய் தலையை திருவி கொண்டுட்டாங்க. தலையை திருவி கொண்டுட்டாங்க. அவன் என்ன பாவம் செஞ்சான்? இதற்கு நீ என்ன விளக்கம் சொல்லுகிறாய்? அப்போ இது செய்யலாமா? அதுக்கு பிறகு அந்த மௌலிதினுடைய விளக்கத்திலே வருது, அந்த பறவை செத்து கீழே விழுந்துட்டு இவங்க கும்பி இது இல்லை அல்லாஹ்வினுடைய உத்தரவு கொண்டு எழுங்கும் போது அந்த தலையை சேர்ந்து அது ஹயாத் ஆயிடுச்சு. அதாவது ஹயாத் ஆச்சு, இவர் ஹயாத்தாவே இல்லையே. இவன் என்ன பாவஞ்சு? அதாவது ஒரு பறவை மனித படைப்புகள் எல்லாம் உயர்ந்த படைப்பு,
அல்லாஹ்வினுடைய படைப்புகளில் உயர்ந்த படைப்பு மனித படைப்பு இல்லையா? அல்லாஹ்வினுடைய தூதர் என்று அறியப்படக்கூடிய ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அந்த காரியத்தை செய்யலாமா? அப்ப குர்ஆன் அதை ஆதரிக்கிறதே. இதுக்கு என்ன? எல்லாமே ஒரு வழிமுறை இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடிப்படை உண்டு என்பதை இதெல்லாம் நம்ம விளங்கணும். சும்மா போற போக்கில் நம்ம அவனுக்கு அப்படி புரிய வைக்கிற மாதிரி அவனை பிரெயின் வாஷ் பண்ணுறது, மூளைச்சலவை செய்வது, மடைமாற்றம் செய்வது, இதெல்லாம் ஆபத்தானது. இந்த சமூகத்தை வேறு இடத்திற்கு கொண்டு போய்விடும் என்பதை நான் எச்சரிக்கையோடு சொல்லிக்கொண்டு, அருமையான பெருமக்களே, தரப்பட்ட இங்கே கொடுக்கப்பட்ட உலமாக்களுக்கு அருமையான தலைப்புகள். ஒரு தலைப்பு, ஒவ்வொரு தலைப்பும் ஒரு தனித்தனி தலைப்பானது. உள்ளே ஒரு தொடர்பை ஏற்படுத்தி நாம் பேசினோமே தவிர, ஆனால் அது ஒரு தனித்தனி தலைப்பாக இன்றைய காலத்திற்கு மிக்க அவசியமான தலைப்புகளாக தந்திருக்கிறாங்க. அழகான உரைகள் இங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை நாம் யாரையும் விரோதித்தோ கோபித்தோ அசிங்கப்படுத்தவோ நம்ம அதெல்லாம் பேசலை. நம் பிள்ளைகள், நம் சமுதாயம் வழி தவறி போய்விடக்கூடாது. இந்த துனியாவினுடைய விஷயத்திலும் சரி, ஆகிரத்தினுடைய விஷயத்திலும் சரி, வழி தவறி போய்விடக்கூடாது என்ற ஆதங்கத்திலும் அந்த கருத்திலும் பேசப்பட்ட இந்த பேச்சுக்கள் தான் என்பதை உணர்ந்து கொண்டு நம் பிள்ளைகளை சரியான முறையில் நாம் வழிபடுத்துவோமாக. வல்ல அல்லாஹ் அதற்கான பேரருளை எம் அத்துணை பேருக்கும் தந்தருள் வாழிப்பானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இந்த ஊரிலும் முஸ்லிம்கள் வாழக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் நிம்மதியான ஒரு வாழ்வு, ஒற்றுமையான வாழ்வு அமைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம் நாட்டு தேட்டங்களை நிறைவேற்றுவானாக. இந்த மண்ணிலே சிறப்பான ஆட்சிகள் நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.